என்னுடைய பணிவான முத்தான முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆழ்வார் பகவானே, என்னிடத்திலே அகடத்திற்கு விகடமான வார்த்தை பேசக்கூடாது. பேச மாட்டேன் சாமி. எப்படி அகடத்துக்கு பேச மாட்டேன். பேசக்கூடாது. பேசினா நல்லா இருக்காது. இப்ப நெத்தியில ராமம் போட்ட யாரையுமே நான் அகடம் கூட பேச மாட்டேன். அப்படி பேசினா உன் குடும்பமே கொலராஸ்தி ஆயிரும். ஏற்கனவே இப்ப எல்லாம் கொடி கட்டி வாழ்ந்துட்டு இருக்குது. அதனால இதுக்கு மேலதான் போய் கொள்ளலாம். அல்வாரே அப்படி அல்லப்பா. மனுஷனுக்கு கொஞ்சோண்டு பணம் வச்சிருக்கிறவனுக்கு பெரிய பணக்காரனா ஆவறதுக்கு ஆசை இருக்கு. தெரியுதா? அதிக பணம் இருக்குது பத்தியா, அவனுக்கு மனசுல நிம்மதி இருக்காது. அவன் பணத்தோட பணம் என்ன கொஞ்சம் சேர்க்கலாம்னு நினைப்பான். நினைக்க மாட்டான். சொல்றது மட்டும் கேள்றா. அதனால உன்னை போல கொஞ்சம் ஏழ்மையா இருக்கிறான் பாரு, அவன் காவத்து கஞ்சி குடிச்சா கூட சந்தோஷமா மன நிம்மதியோட குடிப்பான். உடம்பு இருக்க வீங்கிக்கிட்டு உடல் உருளுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கும். மனுஷல நிம்மதி வேணும். அது மட்டும் இல்ல, டேய் என்னைக்கு இப்படி கொஞ்சம் செல்வ செழிப்பா இருக்கிறவன் ஒரு பொண்டாட்டி கட்டி வாழுவான். ஒன்ன மாதிரி இருக்கிறவன் 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி கட்டுவான். இதுல எவன் கொடுத்து வச்சவன் சொல்லு பாக்கலாம். ஒரு பொண்டாட்டி கட்டிக்கிட்டு பொழைக்கிறவன் கொடுத்து வச்சவனா, ஒண்ணுமே இல்லாத 3 பொண்டாட்டி கட்டிக்கிட்டு திரியறவன் கொடுத்து வச்சவனா? சொல்லுங்க யாராவது. அவனுடைய கேளுங்க. 3 கட்டிக்கிட்டு வாழ்றவன் தான் சந்தோஷப்படுறான். அந்த சந்தோஷத்தை உனக்கு அளிக்கிறேன் சாத்தகி. அதனாலதான் சாமி எதுவுமே உங்ககிட்ட யாராவது பேசல. அப்படி அப்படி இருந்தாலும் இது என்ன ஒரு மாநகரம் தெரியுமா? சொல்லுங்க. ஊராண்டி வலசு. ஊராண்டி வலசு. ஊராண்டி வலசுல நம்முடைய அருமை அண்ணார், நம்முடைய அதிவீர வன்னிய குலத்திலே பிறந்த புண்ணிய சிகாமணி நம்முடைய அருமை அண்ணார் ராமசாமி படையாச்சு. இந்த மண்ணுலகத்தை விட்டு விண்ணுலகம் தெய்வலோகம் தெய்வத்தோடு சேர்ந்து விட்டார். என்னைக்கு ஒரு மனுஷனா பிறக்கிறோம், பொண்டாட்டி புள்ள பேரம் பேத்தி சொந்த பந்தத்தோட வாழ்றோம். எவ்வளவு பாசத்தோடு வளர்த்தாலும் என்னை முதற்கொண்டு உன்னை முதற்கொண்டு எல்லாத்துக்கும் நம்ம புருஷன் செத்து போயிட்டானேன்னு பொண்டாட்டி சாவ போதா?
அப்பன் செத்து விட்டானேன்னு புள்ள சாவ போகுதா? யாரோ சாவ போறது கிடையாது. கிடையாது. எவ்வளவு பணம் இருந்தாலும் காசு இருந்தாலும் அந்த பணம் காசு வச்சு செத்து போன உயிரை மீட்க முடியுமா? முடியாது. அதனால உயிர் உள்ள வரை பணம். ஆமா. மனுஷன் இறந்து விட்டால் பிணம். இவன் பெரிய கோடீஸ்வரன்டா. இவனை பின்னையும் ஒரு நாளைக்கு வீட்டுல வச்சிருந்து தூக்க முடியுமா? எவ்வளவு அழகழகா பார்த்து வீடு கட்டுறோம், என்னென்ன செய்யறோம். அவனை இன்னொரு ஒரு நாளைக்கு அவனை செத்தவனை வீட்டுல வச்சிருக்க முடியுதா? அதுதான் மனிதனுடைய விதி. வீட்டுக்குள்ள பணம் போட்டா வீணா போன வாசல் வெளியே போடுறாங்க. அப்படி இந்த ராமசாமி வடையாச்சியினுடைய இறுதி சடங்கு முன்னிட்டு அவர் பெத்த பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து இன்று இரவு நடத்துற நாடகம் நம்ம ஏரியாவிலேயே ஆடாத நாடகம். பாண்டவர் வைகுந்த பதவி. பகவான் எப்படி வைகுந்தம் போய் சேர்றாரு, பஞ்ச பாண்டவர் 5 பேர் எப்படி வைகுந்தம் போய் சேர்றாங்க, பாஞ்சாலி எப்படி வைகுந்தம் போய் சேர்றான், இவங்க 6 பேரு முத்தி மோட்சம் அடைகிற நாடகம் இந்த புண்ணியவானுக்கு வச்சிருக்கிறாங்க. நம்முடைய நாடகம் வைத்த அவருடைய சொந்த பந்தமும் இன்னும் எனக்காக அன்பளிப்பு வாரி வழங்கிய நம்முடைய அருமை நம்முடைய அருமை மாமா, நம்முடைய செர்வாச்சூர் மாமா, நம்முடைய அருமை அண்ணார் சக்திவேல் அண்ணன், அவரும் இன்னும் நம்முடைய தாய்மார்களும் நம்முடைய தந்தைமார்களும் எனக்காக அன்பளிப்பு வாரி வழங்கி இருக்கிறார். இவங்க எல்லாருடைய குடும்பமும் திருப்பதி ஏழுமலையாருடைய தரிசனத்தை பெற்று இவங்க எல்லாரும் சீர சிறப்போடு வாழ்ந்திருக்க வேண்டும். ஆழ்வார் இன்று இரவு நடத்துற இந்த நாடகத்தில் நான் யாரு? என்னுடைய பெயர் என்ன? என்னை பற்றி விருத்தாந்தரம் எப்படி? அறியுமா, தெரியுமா, புரியுமா? சொன்னால் புரிந்து கொள்ளும் சுவாமி. டேய் போட்டாமடி, யாண்டனை யாதவ குலத்தனியே நான் ஜனித்தது எந்த குலம் தெரியுமா? நான் யாதவ குலத்திலே பிறந்தவன். எந்த குலம்? யாதவ குலத்திலே பிறந்து என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தையர் யார்? எனக்கு மொத்தம் தாயாரு 3 பேர். ஆமா, என்னுடைய தந்தையார் ஒருவர், என்னை வளர்த்தது என்னை பெற்றது ஒருவர், வளர்த்தது ஒருவர். 2 தகப்ப 3 தாய்மார்கள் எனக்கு. யார் தெரியுமா? தேவகி வயத்தீர
என் தாயின் பெயர் தேவகி. தேவகி. என்னுடைய இளைய தாய் ரோகிணி. ரோகிணி. என் தந்தையோ வசுதேவன். வசுதேவன். அப்படி நான் மூவருக்கு பிறந்திருந்தாலும் ஆமா. என்னை பெற்ற தாய் தேவகி. ஆமா. என்னுடைய சிறிய தாய் ரோகிணி. ரோகிணி. என்னை வளர்த்தவர் யார் தெரியுமா? சாமி. நந்தகோபனுடைய நந்தகோபன் ஆயர்வாடியிலே. ஆமா. என்னுடைய தந்தையார் வளர்ப்பு தந்தை நந்தகோபனுக்கும் நந்தகோபனுக்கும் யசோதை வீட்டிலே ஆ. நான் பிள்ளையாக வளர்ந்தேன். சபாஷ்.